அவங்க வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட், ஓகே. ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப அப்டேட்டட். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் வேலையெல்லாம் நல்லாவே செய்வாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, பர்ஃபெக்ஷன் எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த இடத்துல எல்லாமே அவங்க தலைமை பொறுப்பை எதிர்பார்ப்பாங்க. கடை வச்சுட்டு ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய் சம்பாதிக்கிறதே வந்து கஷ்டகாலமாக இருக்குது. ஆனால் இந்த வேஸ்ட் பேப்பர்லாம் விற்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1,00,000 2,00,000 ஒரு நாளைக்கு வந்து வருமானம் வரும். அதெல்லாம் இந்த ரிஷபராசிக்காரங்க தொழிலாக எடுத்து பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல வாய் பேசுறதுல கவனம் வேணும். இவங்க வாய் பேசும்போது குடும்பம் செதறும். ஸோ பேசுகிற வார்த்தை ரொம்ப கவனித்து பேசினாங்கன்னா குடும்பம் வந்து அமைதியாக இருக்கும். முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா, ரிஷபராசினியர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும்? அவங்க வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட், ஓகே. ரொம்ப ஸ்மார்ட், ரொம்ப அப்டேட்டட். அதாவது புதுசா ட்ரெண்ட் ஏதாவது இருக்கு அப்படின்னா அது அவங்கள கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க. ஏன்னா சுக்கிரனுடைய வீடு இல்லை அது. அதனால அவங்க 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 தன்னை அழகுபடுத்திக்கணுன்றது, தன்னை ஒரு இடத்துல வந்து ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட் அவங்க தான் ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்க அந்த மாதிரி ஒரு பர்சனாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸில் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, அவங்களுடைய பாடி லாங்குவேஜ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. இது எல்லாமே ரிஷபத்துக்கான ஒரு ப்ளஸஸ். ஓகே. ரெண்டாவது அப்டேஷன். நீங்கள் ஏதாவது கேட்டிங்கனாலும் ஆமாம் இது இந்த இடத்துல இருக்குது, இது இந்த இடத்துல இருக்குன்னு அப்டேட் பண்ணுவாங்க. நியூ ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரி அவங்கள மாற்றிக்கக்கூடிய பர்சன்ஸ் அவங்க இருப்பாங்க. ஓகே, சூப்பர். குணாதிசயத்தை முதலாவதாக பார்த்தாச்சு. இதுக்கப்புறமா அவங்களுடைய வாழ்க்கை முறைக்கு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன். முதலாவதாக பார்த்தீங்க அப்படின்னா வேலை வந்து சிறப்பாக இருந்தாலே மற்றது எல்லாம் அமைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து எந்த ஃபீல்டில் போவாங்க, இல்லை தொழில் பண்ணால் சிறப்பாக இருக்குமா? நமக்கு வேலைன்றது 6ஆம் இடத்தை தான் நமக்கு குறிக்கும். 6ஆம் இடம் எதுன்னா துலாமுடைய வீடு, அதுவும் சுக்கிரனுடைய வீடாகவே இருக்கு. ஸோ அவங்க சுக்கிரம் சார்ந்த விஷயத்தோடைய வேலையை எடுத்து அவங்க செய்யும் போது கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லா இருக்கும். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் வேலையெல்லாம் நல்லாவே செய்வாங்க, எல்லாமே பண்ணுவாங்க, பர்ஃபெக்ஷன் எல்லாமே இருக்கும். ஆனால் அந்த இடத்துல எல்லாமே அவங்க தலைமை பொறுப்பை எதிர்பார்ப்பாங்க. ஓகே. ஓகேவா, நான் யாருக்கு கீழேயும் கொஞ்சம் அடங்கெல்லாம் இருக்க மாட்டேன்ற மாதிரி ஒரு திங்கிங் மைண்ட் இருக்கும். ஆனால் அவங்களுடைய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மீடியா, சோஷியல் மீடியாஸு, கேமராமேன்ஸு, லைட்டு, டைரக்ஷன்ஸு, இந்த லைன் எல்லாமே. ஏன்னா சுக்கிரன் வீடு இல்லை அது, அதனால அந்த ரீதியான எடுக்கலாம். அதுக்கப்புறம் பியூட்டிஷியன்ஸு, கார்மெண்ட்ஸு, ட்ரெஸ்ஸிங், பொட்டேக்லாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பர்ஃப்யூம்ஸு, இது மாதிரி பொருள் எல்லாமே அவங்க எடுத்து பண்ணலாம். அழகு சார்ந்த விஷயம்னா எடுத்து அவங்க பண்ணும்போது இதை வேலை செய்தாலும் சரி, அவங்க தொழிலாக இதை அமைச்சு அந்த மாதிரி இடத்துல இவங்க வேலை செஞ்சாலுமே கூட அது அவங்களுக்கு ஒரு நல்ல இது கொடுக்கும். இப்போ வேலைன்னு சொல்லும் போது நமக்கு வந்து 10ஆம் அதிபதியை குறிக்கும். 10ஆம் அதிபதி கும்பராசியாக சொல்லப்படுது. அதுவும் யார் வராங்க? சனி பகவான் வருவாங்க. சுக்கிரன் பிளஸ் சனி அப்படி சேரும் போது நமக்கு வந்து சனி பகவானோட ஆயில், இரும்பு சம்பந்தமான விஷயம், அப்புறம் வேஸ்ட், இந்த பழைய பொருட்கள் எல்லாம் வாங்கி இது பண்றாங்களா அந்த மாதிரி, அப்புறம் வேஸ்ட் பேப்பர் எல்லாம் இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரியான தொழிலெல்லாம் அவங்க செய்யும் போது ஒரு குடோனெல்லாம் வச்சிருப்பாங்க, அவங்களுக்கே கணக்கு வழக்கு தெரியாது. நீங்க வேற நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கடை வச்சுட்டு ஒரு நாளைக்கு 5,000 ரூபாய் சம்பாதிக்கிறதே வந்து கஷ்டகாலமா இருக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை. ஆனா இந்த வேஸ்ட் பேப்பர்லாம் விற்கிறாங்க பாத்தீங்கன்னா, அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா 1,00,000 2,00,000 ஒரு நாளைக்கு வந்து வருமானம் வரும். ஏன்னா அந்த சனி பகவானோட ஆதிக்கம் நிறைந்தேறும். அந்த இடத்துல எல்லாமே வரும், பேப்பரு, இரும்பு, பிளாஸ்டிக் எல்லாமே வரும். அதெல்லாம் இந்த ரிஷபராசிக்காரங்க தொழிலா எடுத்து பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு நல்ல இது கிடைக்கும். அதே மாதிரி பேச்சு திறன் கொண்ட இது எல்லாமே செய்யலாம். அதற்கப்புறம் இவங்க இந்த ஓல்டேஜ் எல்லாம் வச்சிருக்காங்க பாத்தீங்கன்னா, அதெல்லாம் ஆனா அது பிஸ்னஸா பண்ண முடியாது. அவங்க அதை ஒரு சோஷியல் சர்வீஸா எடுத்து பண்ணும் போதும் இவங்க சம்பாதிக்கக்கூடிய அமௌண்ட்ல வந்து ஒண்ணு அவங்க அந்த ஒரு சோஷியல் சர்வீஸ் ஒர்க் பண்ணலாம், இல்லைன்னா அந்த ஆசிரமத்துக்கு ஒரு பணம் கொடுக்கும் போது இவங்களோட பிஸ்னஸ் தொழில் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகே. நல்ல ஒரு இன்கம் எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த பணத்தை எல்லாத்தையுமே இவங்க சேமிச்சு வச்சுக்கிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அதோடைய 2ஆம் அதிபதியை நம்ம யாரை சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா புதன் பகவான் தான் வருவார். இன்கம்க்கு, வருமானத்துக்கு, வாக்குக்கு, குடும்பஸ்தானத்துக்கு சொல்லக்கூடியது மிதுனத்தோடைய அதிபதி புதனா தான் வருவார். 2ஆம் வீடு அதுதான் ரிஷபத்துக்கு 2ஆம் வீடு மிதுனம், அதோட அதிபதி புதன் தான் வருவாரு. அப்போ இவங்க இந்த வாயினால பேசி பிரச்சனை மாட்டிக்க கூடாது, வாய் பேசுறதுல கவனம் வேணும். இவங்க வாய் பேசும்போது குடும்பம் செதறும். ஸோ பேசுற வார்த்தை ரொம்ப கவனிச்சு பேசினாங்கன்னா குடும்பம் வந்து அமைதியா இருக்கும். இப்போ இந்த இந்த பணத்துக்கு நான் ஏன் இதை சொல்றேன் அப்படின்னா, இவங்க வாயில பேசி குடும்பத்தை செதற விடும் போதுதான் அந்த பணம் விரயமாகும்னு சொல்ல வரேன். ஸோ சம்பாதிக்கக்கூடிய அனைத்து பணத்தையும் சேஃப்டி பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைங்க.
இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு எஃப்டி, கோல்டு, ப்ராப்பர்ட்டி இதெல்லாம் அவங்க சேமிச்சு வைக்கும்போது சூப்பரா இருக்கும். ஓகே. கஷ்ட காலத்துல அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சூப்பர் மேம், சூப்பர். ஓகே. இப்போ வந்து இவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பா இருக்கட்டும், பணமா இருக்கட்டும், பணவரவு நல்லாவே இருக்குன்னு ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. இது எல்லாமே எனக்கு இருக்கு மேம். ஆனா வந்து குடும்ப அமைப்பு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? குடும்பம் எப்படி இருக்கும்? குடும்ப அமைப்பு எப்படி இருக்கும்? அப்படின்றது தான் எங்களுடைய கேள்வி. சுக்கிரனை பொறுத்தவரைக்கும் குடும்பம் நல்லா இருக்கும்ப்பா. ஆனா அத வந்து பிரிச்சுக்கிறதுக்கு, அத உடைச்சுக்கிறதுக்கு காரணம் அவங்களாவே தான் இருப்பாங்க. ஏன்னா ஓகே. அவங்களுடைய வாக்கு ஸ்தானம் சொல்லக்கூடியது புதன் பகவான் தானே வராரு. ஸோ வாக்குல இவங்க நல்லபடியாவும் பேசுவாங்க. சம்டைம்ஸ் விஷத்த தடவி பேசுற மாரியும் பேசுவாங்க. அப்படி இருக்கும்போது குடும்பம் சிதறத்துக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே மாரி அவங்களுக்கான ஆப்போசிட் 7ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வரும்போது, அவங்களுடைய ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப ஒரு செல்வாக்கு நிறைந்தவராவும் இருப்பாங்க. அவங்க ஆஃப்டர் மேரேஜ் அவங்களுக்கு நெறைய இன்கமும் வரும். ஓகே. நெறைய பேர் வந்து பிஃபோர் மேரேஜ் சம்பாதிக்காம இருப்பாங்க. ஆனா ரிஷபம்காரங்க வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் நெறைய சம்பாதிப்பாங்க. அதே மாரி கல்யாணத்துக்கு அப்புறம் பார்ட்னர்ஷிப்ல, அதாவது ஹஸ்பண்ட் ஒய்ஃபே பார்ட்னர்ஷிப் மாதிரி போட்டு, ஒய்ஃப முன்னிலைப்படுத்தி பிசினஸ் பண்ணும்போது சூப்பரா இருக்கும். சூப்பர், சூப்பர். ஸோ குடும்பம் நல்லா இருக்கும். ஓகே. குடும்ப அமைப்புக்கு நீங்க கொடுக்கக்கூடிய பெர்சன்டேஜ் ரிஷபராசினியர்களுக்கு. 75. ஏன் அப்டின்னா, இவங்க பேசி குடும்பம் வந்து பிசினஸ்க்கு செட் ஆகும். ஓகே. வெளி தோற்றத்துக்கு செட் ஆகும். ஆனா பெர்சனல்ல ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள ஒட்டி இருப்பாங்களான்னாக்கா, அது ஒரு கேள்விக்குறி தான். ஓகே, ஓகே, ஓகே. ஓகேங்களா? ஓகே. ஏன்னா ரிஷபத்துல இருக்கக்கூடிய ஒரு 3 நட்சத்திரம் இருக்கு. கார்த்திகை ஆளுமை நிறைந்த நட்சத்திரம். கண்டிப்பா. ஓகேங்களா? ரோகிணி விளையாட்டு நட்சத்திரம். ரோகிணி மாரி விளையாடுற நட்சத்திரம் பார்க்கவே முடியாது. ஓகேவா? அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அவங்களுக்கு வந்து அந்த எப்படி சொல்றதுன்னா, ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஓகே. ஸோ கணவன் நம்ம மேல பாசம் வைக்கணும், மனைவி நம்ம மேல பாசம் வைக்கணும்ன்ற ஒரு எதிர்பார்ப்பு வந்து ஜாஸ்தி இருக்கும். அத ஆப்போசிட் ஜெண்டர் வந்து ஃபில் பண்ணுவாங்களான்றது வந்து ஒரு கொஸ்டின் மார்க்காவே இருக்கும். அதனாலயே அவங்களுக்குள்ள ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கும். அடுத்தது மிருகஷீடம். மிருகஷீடம் எப்பயுமே எப்படின்னா, ஒரு மிருகம் தான். அதனால அந்த மிருகஷீடம்னு வச்சிருக்கேன். அது கரடு முரடான ஒரு நட்சத்திரம் அது. அதனால அதுவுமே கொஞ்சம் அப்படிதான் அதனால 75%. ஓகே. இவங்க வந்து எந்த கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணா சிறப்பா இருக்கும்? சுக்கிரன் தான். சுக்கிரன்னா தாயார். ஓகே. வெள்ளிக்கிழமையில வரக்கூடிய சுக்கிர ஓரையில பெருமாளையும், தாயாரையும் ஒரே நாள், ஒரே அந்த 1 ஹவர்க்குள்ள தரிசனம் பண்ணும்போது அவங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும். ஓகே.